இதுதான் எண்டு. ஏன்னா பிளஸ் ஒரு வேரியன்ட் இருக்கு. அத தூக்கி நான் எதுக்கு தூக்குறேன்? இதுல கொடுத்துறேன். விக்கிறதுக்கு அதுக்கு OnePlus 16 அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். மொபைல் ஃபோன்றது செத்து போச்சு. பெருமைக்கு எவன் எருமைக்கு ஆசைப்படுறான் அவன் நாசமா போடுவான். நான் சாப்பிடுறேன். ஹாய் சோல்ஜர்ஸ். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மார்ட்போன் கதலாம் ஓலாம் அப்படி ஒரு வீடியோ போட்டேன். எண்ட் ஆஃப் ஸ்மார்ட்போன் அப்படி. அந்த வீடியோல 2024 வந்த ஃபோனையும் அதே பிரைஸ் ரேஞ்ச்ல ஒரு 2 வருஷம் முன்னாடி 2022ல வந்த ஃபோனை கம்பேர் பண்ணி பார்த்தா பெருசா எந்த இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லிருக்கு. இப்போ அதுல இருந்து இன்னொரு டிஸ்கஷன். இப்போ பார்த்தாலும் எந்த இம்ப்ரூவ்மென்ட்டே இல்ல. அந்த வீடியோல கம்பேர் பண்ணது Nothing 2A. அப்போ Nothing 2A ரிலீஸ் பண்ணது 24000 ரூபாய். இப்போ அதே 24ல இருந்து 25000 ரூபாய் வரைக்கும் ரேஞ்ச் கூட போற இன்ஃப்ளேஷனால ஏத்திக்கலாம். அப்படி போட்டாலும் கூட இங்க பாருங்க Nothing 2A அப்புறம் இப்போ இந்த வருஷம் வந்த 2 ஃபோன் Samsung Galaxy M47 and Poco M8 பவர் கம்பேர் பண்ணா கூட 2 வருஷம் கழிச்சு டிஸ்ப்ளே வந்து பார்த்தா சேம் AMOLED டிஸ்ப்ளே 120 Hz அதேதான் இங்கேயும் இருக்கு. ரெசல்யூஷன் பார்த்தா கூட 1080p into 2412 பிக்சல்ஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தா அதே 1080 into 2340 இருக்கு. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெரிய டிஃபரன்ஸ். அலாக் பண்றாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த Nothing 2A MediaTek Dimensity 700 Pro இருந்தது. இப்போ 2026 ரிலீஸ் ஆன அதே பிரைஸ் ரேஞ்ச்ல வந்த 2 ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 610 ஒன்னு யூஸ் பண்ணிருக்கான். இன்னொரு வந்து பார்த்தா 4 Gen 4 யூஸ் பண்ணிருக்கான். இது ரெண்டுத்தையும் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ல கம்பேர் பண்ணா 2 வருஷம் பழைய ஃபோன் இது வந்து ரொம்ப கீழ இருக்கு. உண்மையாவே இப்படி நடந்து கொண்டிருக்கு. ஏன் வயர் எரியுதா? என்னதாமா சொல்ல வரீங்க? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா மொபைல் போன்றது செத்து போச்சு. அது இனிமே ஒரு டெக் ப்ராடக்ட் பார்க்கறதே இருக்கு. ஏனே இப்படி சொல்றீங்க? முன்னலாம் வந்து ஐபோன் புதுசா வந்தாலே வந்து என்ன ஆகும்? சந்தோஷமா இருக்கும். புதுசா வரும்போதே ஐயோ இந்த போட்டாடி ஓடிடுறே. இப்போ மேட்டர் என்ன அப்படின்னா நான் என்ன சொல்றேன் சேஞ்ச் மை மைண்ட். ஐபோன் 17க்கு அப்புறம் நீங்க ஒரு போன் வாங்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதுக்கு மேல வாங்குனீங்கன்னா அது ஒரு ஆடம்பரம். பியூர் ஆடம்பரம். அது எந்த வகையான போன் வாங்கலாம் கேள்வி வரும். செல்போன் ஆடம்பரம். ஆமா ஆண்ட்ராய்டுல 30ல இருந்து 40000 ரூபாய் நல்ல போன் இருக்கு. அதுவே பண்ற எல்லா வேலையும் செஞ்சோம். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா செய்யலாம். பட் பண்ணிடும். பெரிய டிஃபரன்ஸ் 10% டிஃபரன்ஸ். 10% டிஃபரன்ஸ் ஓகே. அது வந்து மைனஸ் மட்டும் இல்ல சம்டைம்ஸ் பிளஸ் இருக்கும். ஆமா இதை விட அது 10% பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் கம்மி ரேட்ல. இல்ல அதை விட இது கொஞ்சம் 10% பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். இல்ல ஆப்பிள் இருந்து அது மட்டும். ஓகே. இப்போ இவங்க கிட்ட வந்து ஐபோன் 17 கரெக்ட்டா? அது இருந்தது. இப்போ அடுத்து ஐபோன் 18 வரணுமா? ஆமா ப்ரோ கண்டிப்பா. வராது. ஏன் ப்ரோ? என்ன மேட்டர் அப்படின்னா லாஸ்ட் டைம் ஐபோன் 17 விட்டுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் ஆவி நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த போன் விட்டாங்களா? இப்போ இதை விட அதிகமா செல் ஆகுதுன்னா இதுதான் 17. ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சது 17. இந்த விலை 80000 ரூபாய்னா கம்மி ரேட்ல 70000 ரூபாய் கூட கிடைக்கும் ஆஃபர்லாம். இந்த விலை வந்து ஒரு 70000 ரூபாய் அந்த வாங்க முடியுதுன்னா இது நீங்க 1,20,000 1,30,000 1,50,000 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். 2 லட்சம் எல்லாம் இருக்கு. சோ அப்படி கிட்டத்தட்ட இதை விட 70ல இருந்து 100% வந்து அதிகமா காசு கொடுத்து இந்த போன் வாங்கணும். ஆனா அந்த அளவுக்கு டபுள் த பெர்ஃபார்மன்ஸ் டபுள் த இதுவோ பெனிஃபிட்ஸ் கிடையாதுன்னா கிடையாது. ரெண்டே விஷயங்கள் தான் வந்து வித்தியாசமே இருக்கும். பேட்டரி வந்து தூக்கி போடுற பேட்டரி அப்புறம் பார்த்துக்கலாம். பேட்டரி கணக்கு எடுத்துக்கல. ஏன்னா பிளஸ் ஒரு வேரியன்ட் இருந்தா அதை தூக்கி நான் எடுத்துக்கலாம். இதுல கொடுத்துருக்காங்க. கிடையாது இது வைக்கிறதுக்கு அது கூட இல்ல ஆஃப் பிளஸ் ஸ்டோரி வந்து ஐபோன் 17 பிளஸ் வருமா? பேட்டரி ஆகாது. அது எங்க? அது இந்த வருஷம் வரல இன்னும். ஏன் வரல? அது வந்து வாங்கிக்க மாட்டான். 17 ரூபாய். ஏன்னா பேட்டரி கேட்க மாட்டான். சரி ஓகே பேட்டரி வாங்கணும் வாங்கிருப்பான். இதே பேட்டரி குத்தா சாயி சைஸ் பெருசா இருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த போனுக்கும் இந்த போனுக்கும் என்ன வித்தியாசம்? சைஸ் பேட்டரி விட்டுருங்க. வேறொரு இருந்த பிளஸ் ரேட்டும் தூக்கிட்டான். இப்போ இது இருக்கு சேம் டிஸ்ப்ளே தான். சாஃப்ட்வேர் iOS 26. ரெண்டு கேமரா ரெண்டுமே சேம் தான். பேக் கேமரா 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. பேக் கேமரா என்ன இருக்கு? 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. 1 எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? டெலிஃபோன் இருக்கு. இப்போ டெலிஃபோனை தவிர மீதி விஷயங்கள் இருக்குல்ல. ஆமா அதுல இருக்க 90% ஆஃப் விஷயங்களே லீவ் பண்ணிடலாம். இப்போ ஐபோன் 17 விலை எவ்வளவு? 76,000. இப்போ ஐபோன் 17 ப்ரோ விலை எவ்வளவு? 256GB. கரெக்டா 1,30,000 ரூபாய். இப்போ 2 போனா வாங்கினா கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்ட் இப்போ கிட்டத்தட்ட நீங்க ஒரு 66% வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறீங்க. உங்களுக்கு 66% எக்ஸ்ட்ரா ஏதாவது கிடைக்குதா? அதுக்கு பதில் சொல்லுங்க. 5% கிடைக்குதுன்னு கணக்கு பண்ணி 5ல இருந்து 10%. அது ஐபோன் ப்ரோல பண்ணல ஒரு திமிரு ஒரு ஆகாரம் இது அந்த இதெல்லாம் விட்டு இதுல பெருமைக்கு எவ்வளவு எருமைக்கு ஆசைப்படுறான் அவன் நாசமா சாப்பிடுறான். அல்லாவே இருக்க மாட்டான். நீங்களே வச்சுக்கீங்களா? அப்ப நான் வந்து மத்த ஐபோன் மட்டும் வச்சிருக்கேன். மத்த ஐபோன் தெரியுதா? நான் ஐபோன் மட்டும் வச்சிருக்கேன். ஒண்ணு இல்ல நான் உங்களுக்கு போட்டோவே காட்டுறேன். இங்க பாருங்க இந்த வீடியோ பாருங்க.
குவாலிட்டி இருக்கு, நல்லா இருக்கு. அந்த டே லைட்ல ஒரு நல்ல குவாலிட்டியில இருக்க வீடியோ. இப்போ இது ப்ரோ வேரியன்ட், இது வந்து நார்மல் வேரியன்ட். இப்போ இது கீழேன்னா எங்க அந்த 66ல இருந்து 100% இம்ப்ரூவ்மெண்ட் எங்க கொஞ்சம் எக்ஸ்போசர் அதிகமா இருக்கு, அது போதாதான். நீங்க தயவுசெய்து முட்டு புகாதீங்க bro. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க போன் வாங்கணும், என்கிட்ட காசு நிறைய இருக்கு சரிங்களா, அது 80,000 காசு இருக்கு, நான் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஐபோன் 17 மேல ஒரு போன் வாங்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்றேன். அதுதான் எண்டுன்றீங்க. இதுதான் எண்டு. இதுக்கு மேல இந்த ஒரு குட்டி சைஸ்ல இவ்வளவு பெரிய இந்த இவ்வளவு ஃபீச்சர்ஸோட ஒரு டெக் ப்ராடக்ட்ட ஒரு டெக் செங்கல்ல வந்து உங்களால பண்ண முடியாது. இதுக்கு மேல உங்களுக்கு வேணும் அப்படின்றது எல்லாமே ஆடம்பரம் தான். நீங்க 66%க்கு அதிகமா காசு கொடுத்து 10%ஓட கம்மியான அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான் நீங்க காசு கொடுத்து வாங்க முடியும்னு நான் சொல்றேன். அது வந்து நமக்கு மட்டும் இல்ல, ஆப்பிளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆப்பிள் அதனால என்ன பண்றான்னா வந்து இந்த வாட்டி 8 வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாம இதுக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாசம் ரிலீஸ் பண்றேன்னு பிளான் பண்றாங்க. சோ அந்த மாதிரி போட்டா இவர மாதிரி ஆட்கள்லாம் போயிட்டு இப்ப வந்து ப்ரோ வேரியன்ட் தான் ஆகிட்டு விடுவாங்க. இப்போ ப்ரோ வேரியன்ட் சேல் ஆயிடுமா, சேல் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து வந்து நார்மல் வேரியன்ட் விடுவாங்க. நார்மல் அதே வந்து மக்கள் போய் வாங்குவாங்க. நல்லா இருக்கு, இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போதைக்கு மோஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் போன் தெரியும் ஐபோன் 17. ஏன்னா உண்மையாவே இதுக்கு தர போன் வாங்குதா இல்ல சேஞ்ச் பண்ணி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல போடுங்க. பட் ஏன் இந்த சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு நான் தெளிவா சொல்றேன். என்ன மேட்டர் அப்படின்னா குயின்டெசென்ஷியல் டிசைன் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ இந்த பெண் ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி இருந்தது, இறகுல இருந்து வந்துச்சு கரெக்ட்டுங்களா. சோ அதுக்கு வர பெண்ணா மாறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு கரெக்ட்டா. சோ இது வந்து குயின்டெசென்ஷியல் டிசைனை ரீச் பண்ணிடுச்சு, which means என்னதான் மாதிரி டிசைன் மாறாது. அண்ட் ஸ்பேஸ்ல போய் எது கண்டுபிடிச்சாலும் அது இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டிசைனை வந்து ஐபோன் எப்போ ஃபர்ஸ்ட் 2007 2008 காலத்துல வந்துச்சோ அப்பயே ரீச் பண்ணிடுச்சு. சோ அதனால தான் அதுக்கப்புறம் வர போன் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கு. இதை தவிர எதுவும் வரது. ஸ்மார்ட் போன்ஸ் ரீச் their quintessential design. ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது சிங்குலாரிட்டி. சிங்குலாரிட்டி அப்படின்னா எனி டெக் ப்ராடக்ட் அது என்ன வரும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் வேரியன்ட்டா வரும். எக்ஸாம்பிள் பெண்ணு பொறுத்தவரை இறங்கல வச்சு எழுதினாங்க கரெக்டா. அதுக்கப்புறம் மூங்கில வச்சு இங்கு தொட்டு எழுதுற மாதிரி மெட்டல்ல, அப்புறம் இங்கு ஊத்தி எழுதுற மாதிரி போற பீரியட் அப்படின்னா ஒரு டைம்க்கு அப்புறம் பால் பாயிண்ட் பென்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதுவும் அந்த சிங்குலாரிட்டி ரீச் பண்ணிடுச்சு. பால் பாயிண்ட்க்கு அப்புறமா எந்த ஒரு இன்னோவேஷனுமே பெண்ணில் வந்திருக்காது கரெக்டா. இந்த பெண் எப்படி பால் பாயிண்ட் கண்டுபிடிச்ச உடனே அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல சிங்குலாரிட்டி மீட் பண்ணி அதே மாதிரி ஸ்மார்ட் போன்ஸ் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே இதை ரீச் பண்ணிடுச்சு. which means maximum பண்ண ஐபோன் 15 அந்த டைம் பீரியட். இப்போ வரைக்கும் ஐபோன் 15 மேல உங்களுக்கு போன் வேணும் அவசியமே கிடையாது. அதெல்லாம் ஆடம்பரம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஐபோன் 15 இன்னதுமே சூப்பரா இருக்கும். இப்போ 17 ஆமா இப்போ 17 அடுத்து 8 அது வந்து இயர்லி அப்டேட் அவ்வளவுதான். ஓ இட்ஸ் ஜஸ்ட் an update not an improvement. இப்போ கார்ல ஃபேஸ் லிஃப்ட் விடுவாங்க தெரியுமா, அதே கார்ல ஃபேஸ் லிஃப்ட் தான் வந்து அப்படியே இருக்காரு நினைச்சு வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதேதான் புது போன் எதுவுமே புது போன் கிடையாது, அதெல்லாம் ஃபேஸ் லிஃப்ட் ஓல்ட் போன் புரிஞ்சுச்சா. சோ B6 தான் ஃபேஸ் லிஃப்ட் வந்து ஆகஸ்ட் 15 உள்ள இருக்குது அதுதான் இருக்குது. ஆனா வந்து டிசைன் கூட மாத்திடுவாங்க, எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஃபீச்சர் தருவாங்க. இது அது 3 டிஸ்ப்ளே தரேன் அது முக்கியம் பண்றாங்க. இது என்ன பண்றீங்க அத நம்ம செக் பண்ணுங்க. புரியுது ப்ராப்பர்ட்டி நான் வாங்குறீங்க அது மாதிரி என்ன அம்மா நீங்க ஆண்ட்ராய்டு ஒரு டாக்டி பாட்டி கீழ போறே எல்லா வரைக்கும் நான் லாக் இப்போ அது ரேட்டிங் போன் வாங்கிட்டாலே அதுவே லாக் இல்லாம பண்ணனும். மேக்ஸिमम பண்ணா 45000 இப்போ கூட OnePlus 15 அதுக்கு அப்புறம் ஒரு போன் வாங்கலாம் இல்லனா சொல்றேன். இல்ல கரெக்ட் அது நிறைய போன் என்னமோ உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம எல்லாமே மாத்திக்கலாம். அதே எனக்கு ஆண்ட்ராய்டுல நல்ல போன் அடுத்து நம்ம நம்ம ஐபோன் பண்ற ஆப்ரேட் ஆமா ஆப்ரேட் வாங்கி செகண்ட் அது என்ன மாட்டிடலாம். ஆண்ட்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா OnePlus 15 மேல போன அவசியம் கிடையாது. மூஞ்சி எடுத்தா அப்படியே மூஞ்சி வந்து பல்ச்சுன்னு காட்டணும் அப்படின்னா விவோ ஓப்போ அந்த மாதிரி போய்ங்க. பட் ஆனா அதுலயும் இதுல இருக்கிற விஷயம் தான் இருக்கும், இதே ரேட் ரேஞ்சில் தான் இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே ஒரே சப்ளை தான். எல்லாரும் அந்த டிவி கிடைச்சா அப்படி பார்த்தா அவங்க எல்லாம் இப்படிதான் நாம எப்படி ஃபேஸ் லிஃப்ட் மாதிரி வந்து டிசைன் லிஃப்ட் இதுல மாத்தி மாத்தி வேற ஒரு பிராண்ட போட்டு வித்துட்டு இருப்பான். என்ன சேஞ்சுனா இந்த ஓப்போ விவோல இருக்கிற மூஞ்சி வெள்ளையா தெரியும். உங்களுக்கு இன்செக்யூரிட்டிஸ் தான் நீங்க அந்த போன் வாங்குவீங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா இப்ப நான் ஐபோன் 17 வாங்குறேன்னு வெச்சுக்கோங்க. வாங்கிட்டு இப்ப நான் ஐபோன் 17 வச்சிட்டு இருக்கேன். ஒரு 3 வருஷம் கழிச்சு 3 வருஷம் 4-5 வருஷம் எவ்வளவு எத்தனை வருஷம் ஆகுது அத்தனை வருஷம் யூஸ் பண்றேன். சரி யூஸ் பண்றேன். அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும் அந்த டைத்துல எந்த போன் இருக்கும் அப்ப இருக்கிறதோ என்ன இருக்குன்னா அப்பயே இந்த 17 சீரிஸ் இருக்கும். 17ல இருக்கிற அந்த பேஸ் அப்ப 2021 போயிடுவா. அவர் 2021 வாங்கிங்க. ஆனா அதுல எப்படி இருந்தாலும் இதுல இம்ப்ரூவ்மென்ட்ஸ் இது ஒரு இதேதான் இருக்கும். என்ன அந்த ஃபேஸ் லிஃப்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபேஸ் லிஃப்ட் வண்டி ஃபேஸ் லிஃப்ட் பண்ணாம இதுல ஃபேஸ் லிஃப்ட் இருக்கு. எண்டு
முடிஞ்சிருச்சு. அது அவ்வளவுதான். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். அப்ப இருக்க 2Aவையும் அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போனே கம்பேர் பண்ணா பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இப்ப கம்பேர் பண்ணா அதே தான். இங்க நீங்க பாருங்களேன் 2A இருக்கா, 2Aல கேமரா கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 250 மெகாபிக்சல் கொடுத்தா. இப்போ அதே பிரைஸ் ரேஞ்சில போய் நான் பார்த்தேன்னா அத பாருங்க Poco M8 Power 5G ல வந்து 50+2 மெகாபிக்சல் தான் இருக்கு. அந்த ரேஞ்சில ஒரு IQ Z11X இருக்கு. அதே பிரைஸ் ரேஞ்சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாவல கம்மியா இருக்கு. இப்போ ஒரு டெக்னாலஜி வந்துனா அந்த விட இப்போ கம்மியா அதிகமா இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அதிகமாவல இப்போ நீங்க அதோட அதிகமா வேணும் அப்படின்னா அதோட ரேட் அதிகமா பே பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அப்ப பேட்டரி மட்டும் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். போக பேட்டரி இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்புறம் நீ பவர் பேங்க் வாங்குவேன். ஓ அது இருக்குல்ல. ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏர்பாட்ஸ் வைக்கிறதுக்கு தான் ஹெட்போன்ஸ் கத்துக்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் பேட்டரி ரிமூவ் பண்ண முடியாம போனது காரணம் பவர் பேங்க் வைக்கிறதுக்கு. அதே மாதிரி யோசிச்சு பாருங்க. ரேம் வாங்குனீங்கன்னா வந்து உங்களுக்கு 10 வருஷம் லைஃப் டைம் வாரண்டி தரலாம். ஆனா போனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் தான் தரும். ஏன் 1 இயர் தரலாம் யோசிங்க. 1 இயருக்கு அப்புறம் கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். அதனால 1 இயருக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த பிரச்சனை வரணும். அதுக்கு நீங்க போனை மாத்தணும். ஐயோ 1 இயர் ஆயிடுச்சு ப்ரோ. உண்மையிலே பிரச்சனை போனதுதான் ஒண்ணும் பண்ண முடியாது. கஷ்டம். நான் என்ன சொல்ல வரேன்னா போன்லாம் வாங்கினா அது வாங்க இது வாங்க குழப்பிக்காதீங்க. உங்க வீட்டுல வந்து இப்ப நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினா எப்படி வாங்கலாம் அந்த மாதிரி நீங்க போன் வாங்கிக்கலாம். கரெக்டான எனக்கு தேவையான அளவுக்கு சைஸுக்கு இருக்கா, எத்தனை லிட்டர் இருக்கு அதை மட்டும் பார்த்தா போதும். ஏசி வாங்கும்போது எத்தனை டன் மட்டும் பார்த்து எத்தனை டன் எந்த பிராண்டு வாரண்டி சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தாங்கல்ல. உங்களுக்கு ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் எனக்கு கேமரா பயங்கரமா இருக்கணும், இல்ல கேமிங் சூப்பரா இருக்கும், இது இருந்தா மட்டும் அந்த மாதிரி போன்ஸ் வாங்க. ஆனா வந்து என்ன மேட்டர்னா நிறைய மாடல்ஸ் வருது. அது வந்து எதை வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் இவங்களே பண்றாங்க. பட் அந்த கன்ஃபியூஷன் போக்குறதுக்கு மொபைல் ரிவ்யூஸ் தேவைப்படதான் செய்யும். ஸோ அதை நம்ம நண்பர்கள் போடதான் செய்வாங்க. ஏன்னா நானே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல வேணா சொல்லுங்க, நான் வந்து மொபைல் ரிவ்யூஸ் வந்து ஷார்ட் இந்த ஃபோன் பெஸ்ட்டா இந்த ஃபோன் பெஸ்ட்டா அந்த மாதிரி வந்து நாங்கள் போடுறோம். ஓகே சார், திஸ் இட். நான் என்ன சொல்ல வரேன், என்ன சொல்லுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் நீங்க ஷார்ட்ஸ்ல வந்து நான் இது போடணும், மொபைல் ரிவ்யூ போடணும்னா இமோஜி போட்டு விடுங்க. இமோஜி போடுங்க. இன்ஸ்டா இன்கேஸ் கட் பண்ணி போட்டுருந்தாங்கன்னா நீங்க ஜிஃபு போடுங்க. இந்த ஜிஃப் போடுங்க. நீங்க இப்போ ஜிப்பு போட்டு காணுங்க. ஓகே, சூப்பர் மேடம். அடுத்த வாரம் அது வரைக்கும் பாய்.